மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டான் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் தரம் 11 இலக்கிய தொகுப்பில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நோக்க இருக்கின்றோம். மாணவர்களே, இன்று நாங்கள் கற்க இருக்கின்ற பகுதி இலட்சியமும் சமநோக்கும். இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லுகின்ற பொழுதே 2 விடயங்கள் மாணவர்களுக்கு பிரதானமாக வணக்கன் முன்னே ஓடி வர வேண்டும். ஒன்று இலட்சியம், மற்றது சமநோக்கு. ஒரு தேரானது எவ்வாறு 2 ரதங்களிலே நகர்த்தப்படுகிறதோ அதை போல மாணவ செல்வங்களே, எம்முடைய வாழ்க்கையும் இலட்சியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதையிலும் சமநோக்கு என்று சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு ரத சக்கரத்திலும் தான் வாழ்க்கையானது நகர்த்தப்படுகின்றது என்பது ஒரு அடிப்படை புரிதல். நாங்கள் ஒன்றை ஏற்றுக்கொண்டு இன்னொன்றை நழுவி விடுவதோ அல்லது குறிப்பிட்ட ஒரு சாரார் பகுதியிலே நின்று கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைப்பதோ ஒரு நிவர்த்திகரமான வாழ்க்கையாக என்றும் அமையாது. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்ற ஒரு இலட்சியம் ஒன்று முதன்மைப்படும். அந்த இலட்சியத்தினுடைய வழிகளிலே பிறப்பதுதான் சமநோக்கு சிந்தனை. அந்த இலட்சியமும் சமநோக்கும் சேர்கின்ற வாழ்க்கை செம்மையான வாழ்க்கையாக கட்டமைக்கப்படும். அந்த அடிப்படையிலே மாணவ செல்வங்களே, இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற இலட்சியமும் சமநோக்கும் என்கின்ற பகுதியும் உங்களுடைய பாடத்திட்டத்தையும் தாண்டிய வாழ்க்கையினுடைய தனித்துவங்களை உணர்த்துவதற்கு தயாராக இருக்கின்றது. மாணவர்களே, இலட்சியமும் சமநோக்கும் என்கின்ற இந்த கட்டுரையை எழுதியவர் எம்முடைய கிழக்கிலங்கை பெற்றெடுத்த பேரறிஞர் புலவர் மணி பெரியதம்பி பிள்ளை அவர்கள் எழுதிய கட்டுரைதான் இலட்சியமும் சமநோக்கும். இவருடைய சிறு அறிமுகத்தை பார்த்துவிட்டு இந்த கட்டுரைக்குள்ளே நகரலாம். எம்முடைய மண்டூரை, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மண்டூரை பிறப்பிடமாக கொண்டவர். இவர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய விரிவுரையாளராக கடமையாற்றியவர். கிழக்கிலங்கையினுடைய முக்கியமான பல இலக்கிய ஆளுமைகளுள் தலை சிறந்தவர்களாக திகழ்ந்தவர். மரபு வழி கவிஞரான இவர் நவீன விடயங்களையும் பொருளாக கொண்டு நவீன செய்யுள்களையும் பாடியிருக்கின்றார். சிறந்த ரசனையாளர், திறனாய்வாளர் என்ற பல்வேறுபட்ட ஆளுமையாளராக திகழ்ந்தவர் தான் நம்முடைய புலவர் மணி பெரியதம்பி பிள்ளை. புலவர் மணி பெரியதம்பி பிள்ளை அவர்கள் பகவத்கீதா வெண்பா, விபுலானந்தர் மீட்சி 10, உள்ளதும் நல்லதும் என்கின்ற சுயசரிதை நூல்களை கூட எழுதியிருக்கின்றார். ஆக கிழக்கிலங்கை பெற்றெடுத்த ஒரு மகனாரினுடைய ஒரு உன்னதமான பண்புடைமையிலே தோன்றிய கட்டுரைதான் எம்முடைய இலட்சியமும் சமநோக்கும். உலகம் இனிது நடைபெறுவதற்கும் மக்கள் உயர் நலமுறுவதற்கும் இலட்சியங்கள் கருவியாகின்றன. மாணவர்களே, ஒன்றை நாங்கள் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இலட்சியம் என்பது ஒவ்வொரு தனிநபருக்கும் அல்லது ஒவ்வொரு நபர்களினுடைய சிந்தனைகளுக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இலட்சியம் என்பது வேறுபடும். இலட்சியம் என்பது தூர சிந்தனைகளை உடையதாக இருக்க வேண்டும். அந்த தூர சிந்தனைகள் உன்னதமுடையதாக இருக்க வேண்டும். உன்னதத்தை நோக்கிய உயர் குறிக்கோளுடையதாக இருக்கின்ற இலட்சியங்களே வாழ்க்கையினுடைய வெற்றியாளர்களின் இலட்சியங்களாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இலட்சியங்கள் இந்த உலகமானது இனிது நடைபெறுவதற்கும் மக்கள் உயர் நலமுறுவதற்கும் துணை புரிகின்றது. அவைதான் அடிப்படை. ஒரு உலகம் இயங்க வேண்டுமாக இருந்தால் இலட்சியம் இருக்க வேண்டும். தனிநபர்கள் சேர்ந்தது சமூகங்கள். சமூகம் பெறக்கூடியது இந்த உலகம். உலகம் ஒன்றிலே ஒன்று நகர வேண்டுமாக இருந்தால் இன்றைய உலகினுடைய அறிஞர்கள், விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள், கைவினையாளர்கள், புலமையாளர்கள், அறிஞர்கள் என்று பல்வேறுபட்டவர்களிடம் நாங்கள் சென்று நீங்கள் ஏதாவது இலட்சியம் இல்லாமல் இவற்றை எல்லாம் கண்டுபிடித்தீர்களா என்றால் அல்லது ஒன்று வினாவை தொடுத்தோமாக இருந்தால்
நிச்சயமாக ஏதோ ஒரு இலட்சியத்தின் வழிக்கண்ணிலேதான் அவர்கள் பயணித்திருக்கின்றார்கள். இலட்சியம் என்பது என்ன? வெறுமனே நாங்கள் சொல்வதை போல எனக்கு இதுதான் இலக்கு என்பார்கள். இலட்சியம் விஞ்ஞானியாவது, பட்டதாரியாவது, வைத்தியராவது, பொறியியலாளராவது இது மாத்திரம் இலட்சியம் அல்ல. சில பேர் வெவ்வேறு வகையான இலட்சியங்களை கையிலே ஏற்றி இருக்கின்றார்கள். மகாத்மா காந்தியினுடைய இலட்சியங்கள் வேறு, அறிவியல் மேதை அப்துல் கலாம் அவர்களினுடைய இலட்சிய போக்கு வேறு. இலட்சியங்கள் என்பது நாங்கள் உணர்ந்து ஏற்பது. அது ஒரு குறிக்கோள், அது ஒரு உயர்நிலை கோட்பாடு. அந்த உயர்நிலை கோட்பாடு தனி மனிதர்களுக்கு வேறுபடும். தனி மனிதர்கள் கொள்கின்ற இலட்சியங்களினுடைய வெளிப்பாடுதான் ஒரு உண்மையான காத்திரமான ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கும். அந்த அடிப்படையிலே உலகம் இறுதி நடைபெறுவதற்கும் மக்கள் உயர் நலம் உறுவதற்கும் இலட்சியங்கள் கருவியாகின்றன. இலட்சியம் பழமையும் புதுமையும் பெற்று நிலைவேறடைந்து திகழ்கிறது. இலட்சியம் பழமையும் இலட்சியம் என்பது இன்று நேற்று தோன்றியது அல்ல. அது காலத்துக்கு காலம் எம்முடைய மனித நாகரிகங்கள் வளர்கின்ற பொழுதே இலட்சியங்களும் இணைந்து வளர்ந்தன. இன்று அந்த இலட்சியங்கள் புதுமையும் பெற்று நிலைவேறடைந்து திகழ்கிறது. நிலைவேறடைந்து நான் மாணவர்களுக்கு ஆழமாக அல்லது மீண்டும் மீண்டும் சொல்கின்ற விடயங்கள், நாங்கள் ஒரு பாடத்தை பாடமாக கற்றுவிட்டு நகர்வது அல்ல. அது வாழ்க்கையை சொல்ல வேண்டும், ஏதோ ஒன்றை பிரதிபலிக்க வேண்டும். நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விடயங்களிலே இருந்து புதுமைகளையும் வாழ்க்கை தனித்துவங்களையும் உணர வேண்டும். அவ்வாறு உணரப்படுகின்ற கல்விதான் ஒரு முழுமையான முழு நிறைவான கல்வி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். வெறுமனை எழுதிவிட்டு செல்வது கல்வி அல்ல. நீங்கள் தரம் 11 கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சையை எதிர்நோக்க காத்திருக்கின்ற அல்லது எதிர்நோக்க போகின்ற மாணவர்கள், ஆக நீங்கள் அடுத்தது உயர்தரம் ஒரு உயர்நிலை கோட்பாடுடையவர்கள், வாழ்க்கையிலே இலக்கோடு பயணிக்க வேண்டியவர்கள். உங்களுடைய இலக்குகள் உங்களுடைய பெயர் சொல்ல வேண்டும். வருங்காலம் உங்களுடைய நிலைவேறானவற்றை முறைமைப்படுத்தி விட்டு செல்ல வேண்டும். வெறுமனே பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்பது ஒரு வாழ்க்கை அல்ல. ஏதோ ஒன்றை புரிய வேண்டும். அந்த பெயரும் அல்லது நாங்கள் அடைகின்ற அந்த இலட்சிய பாதையினுடைய முடிவும் வரலாறு சொல்லுவதாக இருக்க வேண்டும், உலகம் போற்றுவதாக இருக்க வேண்டும். இன்று எங்களுடைய முப்பாட்டனினுடைய பெயரை கேட்டால் சற்று தடுமாற்றமாக சொல்லுவோம். ஆனால் இன்று உலகத்தினுடைய ஒரு விஞ்ஞானியினுடைய 1600 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவரினுடைய பெயரை வரலாற்று ரீதியாக நாங்கள் கேட்க முனைகின்ற பொழுது சரியாக பதிலுரைப்போம். காரணம், அவர்கள் ஏதோ ஒன்றை நிலைநிறுத்தி அல்லது கண்டுபிடித்து விட்டு சென்று விட்டார்கள். எம்முடைய பெயரும் நிலைநிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இலட்சியமுடையவர்களாக இருக்க வேண்டும். பாடத்துக்குள் நுழையலாம் மாணவர்களே. இலட்சியத்தினும் பழையது வேறொன்றும் இல்லை, புதியதும் வேறொன்றும் இல்லை. முன்னோரும் இலட்சியத்தால் ஈடேறினர், நாமும் இலட்சியத்தால் ஈடேறுகிறோம். என்ன சொல்லுகிறான்? முன்னோர், உங்களுடைய முன்னோரும் இலட்சியத்தாலே ஈடேறினார்கள், அந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்தினார்கள். நாமும் இலட்சியத்தால் ஈடேறுகின்றோம். இலட்சியமே நம் பின்னோரையும் ஈடேற்றும். வலியாமையும் என்பதில் எட்டுணையும் ஐயமில்லை. கட்டுரை ஆசிரியர் சொல்லுகின்ற விடயம், இலட்சியம் முன்னோரையும் வழிநடத்தியது, இப்போது எங்களையும் வழிநடத்துகிறது. பின்னோர் என்று சொல்லப்படுகின்ற இளைய தலைமுறையினரையும் வழிநடத்தும். எவ்வாறு வழிநடத்தும்? நாங்கள் இலக்குடையவர்களாக, இலட்சியமுடையவர்களாக, உயர்நிலை கோட்பாட்டு தத்துவத்தினுள்ளே வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இலட்சியம் நம்மை கையை பிடித்து கொண்டு அழைத்து செல்லும் அந்த இலக்கை நோக்கி. என்னுடைய இலட்சியம் இது, என்னுடைய இலக்கு இது, அதை நான் அடைய வேண்டும். அதை அடைவதற்கு அந்த இலட்சியத்தினுடைய எண்ணப்பாடுகளை நம்முடைய கைகளை பிடித்து அழைத்து செல்லும்.
மாணவர்களே, இலட்சியங்கள் எம்மை அழைத்து செல்லுகின்ற பொழுது பல சிந்தனை சிதறுபடிகள், பல மாறுபட்ட கோணங்கள், அல்லது அதைவிட அழகான தோற்றத்திலே உள்ள கொடுமையான விஷங்களும் நம்மை அழைக்க முற்படும். நாங்கள் அதிலே இருந்து விடுபட்டு இலட்சியமுடையவர்களாக நகர வேண்டும். எம்முடைய இலக்கு இலட்சியத்தின்பால் செல்வது என்பதுதான் கட்டுரை ஆசிரியர் இந்த பந்தியிலே சொல்ல விளைந்திருக்கின்ற முக்கியமான செய்தி. இலட்சியங்கள் பல, பல்வேறு வகையின, பல்வேறு இயல்பமைந்த இலட்சியங்களை தத்தம் இயல்புகளுக்கிணங்க கடைபிடித்தொழுகும் ஒழுக முயலும் தனி மனிதர் பலர் தம்முள் ஒன்று கூடிய கூட்டமே சமூக அமைப்புக்கு அத்திவாரமாகின்றது. மாணவர்களே, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிய விடயம் இதுதான். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி இலட்சியங்கள் இருக்கின்றன. தனி மனிதர்கள் தங்களுடைய தனித்தனிமையாக கொண்டிருக்கின்ற இலட்சியங்கள் தான் ஒரு மனித சமூகத்தை கட்டமைக்கும். அந்த மனித சமூகங்களே ஒட்டுமொத்தமான எம்முடைய மனித உலகங்களை அல்லது மனித உலக கட்டமைப்பை முழுமைப்படுத்தும். பல்வேறு இயல்பிலே அந்த இலட்சியங்கள் இருக்கின்றன. என்னுடைய இலட்சியத்தினுடைய கோட்பாடும் இன்னொருவரினுடைய இலட்சியத்தினுடைய கோட்பாடும் ஒன்று என்று சொல்ல முடியாது. இரண்டிற்கும் இரண்டு வேறுபட்ட சிந்தனைகள் அல்லது போக்குகள் அல்லது ஒவ்வொரு தனி மனிதனுடைய அறிவு இலக்கியங்கள் மாறுபட்டதாகவே கட்டமைக்கப்படும். சமூகத்தில் உள்ள பலர் தத்தம் இயல்புகளுக்கேற்ப இலட்சியங்களை கடைபிடித்தொழுகுவதாலோ கடைபிடித்தொழுக முயல்வதாலோ தான் உலகம் இனிமை தருகிறது. இலட்சியம் இல்லையே உலகு இனிமை தராது. பண்பில்லாதவனுக்கு அவன் பெற்ற அறிவு துன்பமாம், ஈகை இல்லாதவனுக்கு அவன் பெற்ற செல்வமும் துன்பமாம். பிற நட்பேறுகளும் இவ்வாறே சமூகத்தை உருவாக்கி அதனை அழகு செய்து இன்ப பயன் காண செய்கின்ற இலட்சியம் சமூகமாகிய உடலுக்கு உயிராக அமைந்துள்ளது. மனித வர்க்கத்தின் தேம்பாவணியும் இலட்சியமே. மாணவர்களே, இங்கு இலட்சியத்தை கட்டுரை ஆசிரியர் அடையாளப்படுத்துகிறார். இலட்சியம்தான் இந்த உலகை இனிமையடைய செய்கிறது. என்ன காரணம்? அந்த அடிப்படை புரிதல் மாணவர்களுக்கு விளங்குகிறதா? நமக்கு ஒரு இலட்சியம் இல்லை என்றால், எனக்கு ஒரு வயது 20 ஆகின்ற ஒரு மாணவனுக்கு, 17-18 நிற்கின்ற மாணவனுக்கு, அல்லது உங்களை வைத்துக் கொள்வோம், இப்பொழுது நீங்கள் சாதாரண தரம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், 16 வயது, உங்களுக்கு ஒரு இலட்சியம் இருக்க வேண்டும், நான் உயர்தரம் கற்க வேண்டும் என்ற இலட்சியம். முதலில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய இலட்சியங்கள் அல்லது பெரிய ஒரு இலட்சியத்தை அடைவதற்குரிய சிறிய சிறிய பல கட்டமைப்புகள் இருக்கும். நாங்கள் சிறு வயதிலே நம்மிடம் பெற்றோர்கள் கேட்பார்கள், வளர்ந்து என்னவாக போகிறாய் என்று. அவர் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நாங்கள் டாக்டர்ஸ் ஆக போகிறோம், இன்ஜினியர் ஆக போகிறோம் என்றெல்லாம் சொல்லுவோம். இது ஒரு 5, 6, 7 வருகின்ற பொழுது அந்த டீனேஜ் பருவம், அது வருகின்ற அந்த ஆரம்பத்திலே கேட்ட பொழுது மன தடுமாற்றம், சரியான இலக்கு இல்லை, அது இது என்று பல துறைகளை நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் ஒரு 15, 16 வயதிலே நமக்கு என்ற ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கு நான் ஏதாவது ஒரு துறை சார்பிலே சென்று ஏதோ ஒன்றை நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு இலக்கு இருக்கின்ற பொழுதுதான் மனித நாகரீகம் நன்மையடையும் என்று கட்டுரை ஆசிரியர் அடையாளப்படுத்துகிறார். மாணவர்களே, அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. நீங்கள் 16 வயதிலே நான் உயர்தரம் கற்று இந்த பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும், அங்கே இந்த துறையை கற்க வேண்டும், கற்கின்ற துறையிலே நான் ஒரு பெரியதொரு உயர்நிலையை அடைய வேண்டும், அதாலே மனித வர்க்கத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொள்ள வேண்டும். அவ்வாறு எண்ணம் கொள்ளாமல் இருந்தால், தனித்தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறு எண்ணம் கொள்ளாமல் ஏனோதானோ என்று இருந்தால், இன்று வைத்தியர்களும் உருவாக மாட்டார்கள், விஞ்ஞானிகளும் உருவாக மாட்டார்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் தோன்றாது, உலகமும் மனித நாகரீகமும் இனிக்காது. நாங்கள் மட்டையிலே அல்லது பனை மட்டை என்று சொல்வார்கள், அந்த மட்டையிலே விசிறிக்கொண்டு இருந்தோம். கைகள் கடுக்க கடுக்க இரவு முழுவதும் விசிறினோம். பிறகு யாரோ ஒரு சிந்தனையிலே தோன்றிய இலட்சிய செம்மையிலே இருந்து மின் விசிறி கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று சுகமாக தூங்குகிறோம்.
இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அது தூங்குவதற்காக இரவு முழுவதும் கை வலிக்க வலிக்க விசுக்கிறோம். இது மின் விசிறுகிறது, சுகமாக தூங்கினோம். வாழ்க்கை இனிக்கிறது, அது கசத்தது. அது நாங்கள் பனைமட்டையிலே விசுக்குகின்ற போது வாழ்க்கை கசத்தது. மின்விசிறியிலே நாங்கள் உறங்குகின்ற பொழுது வாழ்க்கை இனித்தது. வித்தியாசத்தை பாருங்கள். மனித நாகரீகம் எப்பொழுதும் சொகுசான தன்மைகளை அல்லது வாழ்க்கையினுடைய கட்டமைப்பை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையிலே அமைத்துக் கொள்ளும். அவ்வாறு ஒரு இலட்சியம் இல்லாதது எப்படி தெரியுமா? சொல்லுகிறார், பிச்சை கொடுக்க முடியாதவனிடம் செல்வங்கள் எல்லாம் குவிக்கப்படுவது போல, அதே போல ஒரு முட்டாளிடம் அறிவு வந்து சேர்வது போல. அந்த அறிவில்லாதவன் அல்லது ஒரு முட்டாள், அதை பயன்படுத்த தெரியாதவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் பிரயோசனம் அல்ல. அவனிடம் சேர்ந்திருக்கின்ற அந்த அறிவும் கல்வியும் வெறுமனே பூஜ்ய பங்கு. அவனால் அடுத்த கட்டத்திற்கு நகரவும் முடியாது, இன்னொருவருக்கு நன்மையும் அமையாது. அதுபோல இலட்சியமே இல்லாத இந்த உலகத்திற்கு எதை கொண்டு கொடுத்தாலும் எவற்றினால் தம்மை கட்டமைத்தாலும் இலட்சியமாக இருக்காது என்பதுதான் இந்த கட்டுரை ஆசிரியர் நமக்கு தருகின்ற நிதர்சனமான பாடம். மாணவர்களே, இவ்வளவு ஆழமாக தெளிவுபடுத்துவதற்குரிய காரணம், நம்முடைய உயர்தர அல்லது சாதாரண தர பரீட்சையிலே நீங்கள் ஒரு உயர்நிலை கோட்பாட்டு உடையவர்களாக விடைகளை அணுகுகின்ற தன்மையிலும் அல்லது எழுதுகின்ற விடை அமைப்பினிலும் முழுமையுடையவர்களாக இருக்க வேண்டும். தெளிவான புரிதல், தெளிந்த இலக்கு, எவ்வாறு ஒரு தெளிந்த நீரோடையிலே காண்பவையெல்லாம் தெளிவுடைமை மிக்கவையாக இருக்குமோ, இந்த பாடத்தை நான் கற்பித்து முடிந்தவுடன் நீங்கள் முழுமை தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும். கட்டுரையை நாங்கள் நகர்த்துகின்ற பொழுது கட்டுரை ஆசிரியர் சொல்லுகிறார், இந்த இலட்சியம்தான் சமூகமாகிய உடலுக்கு உயிர். சமூகம் உடலாக இருந்தால் இந்த இலட்சியம் உயிராக இருக்கின்றது. மனித வர்க்கத்தின் தேம்பாவனியும் இலட்சியமே, அந்த இனிமையும் இந்த இலட்சியமே என்று சொல்லுகிறார். இத்தகைய இலட்சியங்களிலே நாம் சமநோக்கம் படைத்தவர்களாக வாழ்தல் வேண்டும். ஏனெனில் எல்லா இலட்சியங்களும் எல்லாரிடத்திலும் ஒருங்கே அமைவனவல்ல. இலட்சியவாதிகள் தாமும் ஈடேறி பிறரையும் ஈடேற்றி தனித்தன்மை வாய்ந்தவர்கள். இலட்சியங்களுக்குள்ளே நாம் ஒருமைப்பாட்டினை காண வேண்டும். இலட்சியவாதிகளும் தாம் ஒருமைப்பாட்டினை காண வேண்டும். இலட்சியவாதிகளும் தம்முள்ளே ஒரு ஒருமை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆதலின் இலட்சியங்களுக்குள்ளே இது நிறைந்தது, அது குறைந்தது என உயர்வு தாழ்வு கற்பித்தல் ஆகாது. இலட்சியவாதிகளுக்குள்ளும் அவர் சிறந்தவர், இவர் குறைந்தவர் என உயர்வு தாழ்வு கற்பித்தலாகாது. இவ்வாறு உயர்வு தாழ்வு கற்பிப்போர் சமூகத்தின் அடிப்படை அமைப்பினை நிலைகுலைய செய்கின்றவர்கள் ஆவர். மாணவர்களே, கட்டுரை ஆசிரியர் இந்த விடயத்திலே ஆழமாக சொல்லுகின்ற ஒரு விடயம் சமநோக்கு. இலட்சியமும் சமநோக்கும் மனித நாகரிகத்தின் இரு கண்கள். சமநோக்கமாக நாங்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டும். ஒருவனுக்கு ஒரு இலட்சியம் இருக்கிற உதாரணம், நான் படித்து நிச்சயமாக ஒரு பொறியியலாளராக வேண்டும் என்பது அவன் காண்கின்ற இலக்கு, இலட்சியம். இன்னொருவனுக்கு ஒரு இலட்சியம் இருக்கிறது, இவன் நன்றாக படிப்பான், அவனுடைய இலட்சியம் அது. இன்னொருவனுக்கும் ஒரு இலட்சியம் இருக்கிறது, தான் எப்படியாவது தன்னுடைய தந்தையினுடைய கடையிலே அத்தனை வியாபார நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டு அந்த கடையை பொறுப்பேற்க வேண்டும். இது இன்னொருவனுடைய இலட்சியம். ஆகவே இந்த பொறியியலாகின்ற இலட்சியம் உயர்ந்த இலட்சியம், உனது இலட்சியம் தாழ்ந்த இலட்சியம் என்று சொல்ல முடியாது. அவன் உயர்ந்த இலட்சியவாதி, நீ தாழ்ந்த இலட்சியவாதி என்று மதிப்பிட முடியாது. இலட்சியம் ஆளுக்கால் வேறுபடும், ஆளுக்கால் முதன்மை பெறும். எனக்கு இது தேவையோ ஆகவே அது என்னுடைய இலட்சியம், மற்றவர்களுக்கு எது தேவையோ அது அவர்களினுடைய சிறந்த கோட்பாட்டு இலட்சியம்.
இலட்சியவாதிகளுக்குள்ளே ஒப்பீடு பார்க்க கூடாது. எந்த ஒரு ஆசிரியரும் தன்னிடம் கேட்கின்ற மாணவர்களை ஒப்பீட்டு தன்மையோடு பார்க்க மாட்டார்கள். அது ஆசிரியர்களினுடைய தனித்துவமான புனிதமான இயல்பு. இந்த மாணவன் பெரியதொரு சிறந்த சிந்தனையாளன், இவன் உயர்வானவன், இவன் உயர்நிலையிலே செய்து கொண்டிருக்கின்றான், ஆகவே உயர்ந்த நிலைக்கு வருவான் என்றும், இன்னும் ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை செம்மையாக இருந்தாலும் இலட்சியங்கள் குறுகிய வட்டம், அதனுடைய இலட்சியங்கள் சமூகத்தினுள்ளே ஒரு பார்வையிலே மாத்திரம் பார்க்கப்படுபவை என்று எந்த ஒரு ஆசிரியரும் வேறுபட்ட கோணங்களிலே மாணவர்களை வகைப்படுத்த மாட்டார்கள். இலட்சியம் என்பது காந்தியினுடைய இலட்சியம் வேறு, வள்ளுவரினுடைய இலட்சியம் வேறு, கம்மனினுடைய இலட்சியம் வேறு. இங்கு இலட்சியவாதிகளை நாங்கள் வேறு வேறு என்று வகைப்படுத்த முடியாது. இலக்கியத்துறையிலே எடுத்து பார்த்து விடுவோம், இலட்சியவாதிகளை எடுத்து பார்த்து விடுவோம். குறிப்பாக இலக்கியத்துறையிலே வள்ளுவன் காட்டிய வாழ்க்கை முறை வேறு, அவன் சொல்லிய வாழ்வுடைமை போக்கு வேறு, அவன் தந்த மெய்ப்பொருள் அனுபவம் வேறு. வள்ளுவனுடைய சிந்தனை ஒருபுறம் இருக்க, இளங்கோ தருகின்ற பாடங்களும் அவர் காட்டிய வழிமுறைகளும் வேறு. கவி சக்கரவர்த்தி கம்பரினுடைய சிந்தனா திறத்திலே பிறந்த ஒப்பற்ற உலகமகா காவியத்தினுடைய சிந்தனை சொற்பாடுகள் வேறு. மகாகவி பாரதியினுடைய புதுமைகளிலே பிறக்க பெற்ற சிந்தனையாடும் பாடுகளும் அல்லது சார்ந்த கட்டமைப்புகளும் வேறு. நாங்கள் ஒப்பீட்டு நிலையிலே நோக்குகின்ற பொழுது, ஒப்பீட்டு நிலையிலே நாங்கள் காண்கின்ற பொழுது சொல்ல முடியுமா பாரதி உயர்ந்தவன், கம்பன் தாழ்ந்தவர், இளங்கோ உயர்ந்தவர், வள்ளுவர் தாழ்ந்தவர், அவருடைய சிந்தனை கோட்பாடு சிறந்தது, இவருடைய சிந்தனை கோட்பாடு தாழ்ந்தது, அவர் உயர்நிலையிலே சொல்லி இருக்கிறார், இவர் தாழ்நிலையிலே கட்டமைத்திருக்கிறார் என்று நாங்கள் அடையாளப்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. காரணம், நாங்கள் கொள்ளுகின்ற, நாங்கள் சிரமேற்றுகின்ற, நாங்கள் சொல்லுகின்ற, நாங்கள் பயணிக்கின்ற பார்வையிலே நாங்கள் எவற்றை கையிலே ஏந்தி இருக்கின்றோமோ அது எமக்கு சிறந்தது. நாங்கள் எதை சிறந்தது என்று அடையாளப்படுத்துகின்றோமோ அது நம்முடையதாயின் நமக்கு சிறந்தது. சிறப்புடையவை எதுவாயினும் அவை உயர்நிலையுடையவையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கட்டுரை ஆசிரியர் இங்கு சொல்ல வந்திருக்கின்ற ஆழமான செய்தி. நாம் இலக்கியங்களை படித்திருக்கின்றோம். அங்கே என்ன காண்கின்றோம்? இலட்சியங்களை காண்கின்றோம். இலட்சியங்களை கடைபிடித்தொழுகிய இலட்சியவாதிகளை காண்கின்றோம். எதிர்மறை முகத்தால் இலட்சிய வாழ்வினை உயிர் வரச் செய்த ஏனையோரையும் காண்கின்றோம். நிறைவுடைய கதாபாத்திரங்களும் குறைவுடைய கதாபாத்திரங்களும் நம்மை இலட்சியம் என்கின்ற குறிக்கோளை நோக்கி செலுத்துவதை நாம் இலக்கியங்கள் வாயிலாக உணர்ந்து கொள்கின்றோம். இந்த உணர்ச்சி நம்மிடையே பிறவாத போது நாம் இலக்கியம் கொண்டு இடர்படுவோமே அன்றி துன்பங்களை அல்லது துன்பம் காண்பதில்லை. இலக்கிய திறவுகோலை நாம் பெறுதல் வேண்டும், பெற்றால் இன்பம் காண்போம். அவர் சொல்லுகிறார், இந்த இலக்கியங்களிலேதான் இலட்சியங்கள் ஆழமாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு இலக்கியங்களிலும் வருகின்ற பாத்திரங்கள் இலட்சியங்களை தன் முன்னே கட்டமைத்திருக்கின்றன. இலக்குவன் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய தமையனுக்காக முழுமையாக அர்ப்பணித்தார். அது அவனுடைய இலட்சியம். ஏகலைவன் தன்னுடைய குருவுக்காக தன்னுடைய கட்டை விரலை தானம் கொடுத்தான். இது அவனுடைய சிந்தனை திறத்தினுடைய அவனினுடைய தனிப்பட்ட இலட்சிய போக்கு. நாங்கள் காண்கின்ற ஒவ்வொரு பாத்திரங்களும் ஏதோ ஒரு இலட்சிய போக்கிலே தான் வாழ்ந்திருக்கின்றன. அரிச்சந்திரனை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் சத்தியத்தினுடைய வழியிலே நின்று வலுவாதவனாக இருந்தான். இது அவனுடைய இலட்சியம். தசரதன் கொடுத்த வாக்கினை மீறாதவனாக இருந்தான். அது அவனுடைய இலட்சியம். துரியோதனன் எப்படியாவது பாண்டவர்களை அழித்து விட வேண்டும் என்று நின்றான்.
அது அவனுடைய இலட்சியம். தன்னுடைய நண்பன் தவறான வழியிலே சென்றாலும் தன்னை உயர்நிலையிலே நிறுத்தியதற்காக உயிர் துறந்தான் கர்ணன். அது அவனுடைய இலட்சியம். இலட்சியங்கள் நேர் பாத்திரத்திற்கும் உண்டு, மறை பாத்திரத்துக்கும் உண்டு. பாத்திரம் என்றவுடன் மாணவர்கள் யோசிக்க கூடாது வீட்டிலே சமைக்கின்ற பாத்திரங்களா என்று. அவை இலக்கிய வார்ப்பினிலே பிறந்த பாத்திரங்கள். அந்த பாத்திரங்கள் நம்மை ஏதோ ஒரு இடத்திலே நமது சிந்தனையை, சொல்லாடலை அல்லது நாங்கள் காண்கின்ற பண்புடைமைகளை முழுமையடைய செய்பவை. அந்த நேர்நிலையான இலட்சியங்களை நோக்கி பயணித்து கொண்டிருக்க பலர் நேர்நிலையான இலக்கியங்களை நோக்கி பயணித்து கொண்டிருக்க சிலர் மறைநிலையான இலட்சியங்களை நோக்கியும் பயணித்து கொண்டிருப்பார்கள். இலக்கியங்களிலே வருகின்ற அந்த நல்ல பாத்திரங்களும் அல்லது மறைநிலையான பாத்திரங்களும் தங்களுக்கு என்று இலட்சியங்களை வைத்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கும். ஆனால் எந்த ஒரு பாத்திரமும் இலட்சியமற்ற பாத்திரங்களாக கட்டமைக்கப்படாது. நாங்கள் அந்த இலக்கியங்களை பருகுகின்ற பொழுது, சுவைக்கின்ற பொழுது, உணர்கின்ற பொழுது முழுமையடைய வேண்டும். அவ்வாறு முழுமையடைந்தால் மாத்திரமே இலக்கியங்களிலே இன்பத்தை காணலாம் என்று கட்டுரை ஆசிரியர் ஆழப்படுத்துகிறார். இங்கே சிலப்பதிகாரத்தில் ஒரு சிறந்த காட்சி நமது அகக்கண்ணுக்கு தோன்றுகிறது. சேர நாட்டிலே பேரியாற்றங்கரையின் இனிய அடைமணற் பரப்பின் மீது சேரன் செங்குட்டுவன் தன் அன்புக்குரிய தேவி வேண்மாளுடன் வீற்றிருக்கின்றான். இளங்கோ அடிகளும் சீத்தலை சாத்தனாரும் பக்கத்தே உடன் இருக்கின்றார்கள். கண்ணகி தேவி விண்ணகம் புகுந்த செய்தியினையும் பாண்டிமாதேவி உயிர் துறந்த செய்தியினையும் செங்குட்டுவன் கேள்வியுற்று சிந்தனையில் ஆழ்கின்றான். பின்னர் தன் தேவையை நோக்கி ஈதொன்றை வினவுகிறான். இது ஒரு வரலாற்றிலே நடந்த சிலப்பதிகாரம் தருகின்ற பாடத்தை நமக்கு கட்டுரை ஆசிரியர் காண்பிக்கின்றார். இங்கே சிலப்பதிகாரத்திலே ஒரு காட்சி ஒன்று நடைபெறுகிறது. சேர நாட்டினுடைய பேரியாற்றங்கரையிலே அடைமணற் பரப்பிலே சேரன் செங்குட்டுவனும் அவருடைய மன்னரினுடைய மனைவி தேவி வேண்மாளுடன் வீற்றிருக்கின்ற பொழுது சங்கமரிய காலத்திலே நடந்த சம்பவமானவர்களே, சீத்தலை சாத்தனாரும் இளங்கோ அடிகளும் பெரும் புலவர்கள். சீத்தலை சாத்தனார் மணிமேகலையையும் இளங்கோ அடிகள் சிலப்பதிகாரத்தையும் எழுதினார். சிலப்பதிகாரத்திலே வருகின்ற மாதவியினுடைய மகளாக மணிமேகலை சித்தரிக்கப்பட்டு சீத்தலை சாத்தனாரால் படைக்கப்பட்டது. இருவரும் ஒரே காலத்தைச் சேர்ந்தவர்கள். இப்பொழுது சிலப்பதிகாரத்திலே இந்த கட்டுரை ஆசிரியர் ஒரு விளக்கத்தினை தர முற்படுகின்றார். கண்ணகி தேவி விண்ணகம் புகுந்த செய்தியினையும் பாண்டியன் உயிர் துறந்தவுடன் உடனே அவ்விடத்திலேயே உயிர் துறந்த பாண்டிமாதேவி என்னுடைய செய்தியினையும் செங்குட்டுவன் கேள்வியுறுகிறான். தவறாக தீர்ப்பளித்து விட்டோமே என்று பாண்டி மன்னன் உயிர் துறக்க அந்த இடத்திலேயே அவர் மீது விழுந்து பாண்டிமாதேவியும் உயிர் துறக்கின்றாள். கணவன் சென்றவுடன், கணவன் இறந்தவுடன் இந்த உலகத்தினுடைய நாங்கள் வாழ்கின்ற அந்த உயிருடனே விண்ணகம் சென்ற கண்ணகி தேவியினுடைய செய்தியினையும் செங்குட்டுவன் கேள்வியுறுகிறான். இவற்றையெல்லாம் கேட்டு ஆழ்ந்த சிந்தனைக்கு பின்னர் தன்னுடைய மனைவியை நோக்கி கேட்கின்றான். உயிருடன் சென்ற ஒரு மகள் தன்னினும் செயிருடன் வந்த விச்சே இழை தன்னினும் தன்னுதல் வியக்கும் நல்லதோர் இயறார் என்று ஒரு வினாவை வினவுகின்றான். என்ன கேட்கின்றான்? உயிருடன் விண்ணகம் சென்ற கண்ணகி சிறந்தவளா, இல்லை தன் கணவன் இறந்தவுடனே உயிர் துறந்த பாண்டிமாதேவி சிறந்தவளா? இந்த இருவருள் யார் சிறந்தவர் என்று சேரன் செங்குட்டுவன் தன் மனைவியை பார்த்து வினவு. பெண் பாத்திரங்களை ஒப்பீட்டுத்தன்மையிலே இலக்கியங்கள் அதிக இடங்களிலே காண்பித்திருக்கின்றன. நாங்கள் இலக்கிய நோக்கோடு நோக்குகின்ற பொழுது பல்வேறுபட்ட சுவை. சிலப்பதிகாரம் தேன் சொட்டுகின்ற காவியம். கற்க கற்க
நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மறந்து, உலகத்தை மறந்து, உணவை மறந்து முழுமையாக லயித்து நிற்கின்றது. மாணவர்களே, நீங்கள் ஒரு இலக்கை வைத்து கொள்ள வேண்டும். இலக்கு உங்களுக்கு இருக்கும். நான் சொல்வது இலக்கியத்துறை சார்ந்த இலக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு என்று கம்பராமாயணம், கந்தபுராணம், காப்பியங்கள், நிறைய இலக்கியங்கள் தமிழிலே இருக்கின்றது. அனைத்து மாணவர்களும் ஒரு இலக்கியத்தை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்து தினம் ஒரு செய்யுள் என்ற நோக்கோடு கற்க வேண்டும். 1 வருடம் 2 வருடம் செல்லட்டுமே, 3 வருடம் சென்றாலும் 4 வருடம் சென்றாலும் 5 வருடம் சென்றாலும் முழுமையான ஒரு இலக்கியத்தை படித்து முடிக்க முடியும். நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கின்றது, அங்கீகாரம் இருக்கின்றது. எம்முடைய இலக்கியத்தை பற்றி நாமே தெரியாமல் இருப்பதுதான் வெட்கம், அவமானம். இந்த இலட்சியமும் சமநோக்கும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இலட்சியமுடையவர்களாக இருக்க வேண்டும், சமநோக்குடையவர்களாக இருக்க வேண்டும். மேற்கத்தியவர்கள் நமது மொழியை கேட்டு நமது இலக்கியங்களை கற்கின்ற பொழுது நாம் எமது இலக்கியங்களை ஆழமாக கற்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஒரு செய்யுளும் பொருளும் படிப்பதற்கு, ஞாபகத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு, மனனம் செய்வதற்கு ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்கினாலும் பரவாயில்லை. ஆனால் கற்க வேண்டும். எம்முடைய மொழி, எமது இலக்கியம் என்ன சொல்லித் தருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் மொழியினை ஆழமாக கற்கின்றானோ அவனே முழு நிறைவான தமிழனாக விளங்குவான். இதற்கு சேரமாதேவி, சேரனுடைய மனைவி கூறுகிறாள், அவள் கூறிய அந்த விடை, அவள் கூறிய அந்த தன்மை, அவள் கூறெடுத்து கொண்ட முறைமைதான் மிகவும் முக்கியமாக ஒரு இலக்கியதாரர்களுக்கு அல்லது சிலப்பதிகாரத்தை கற்கின்ற ரசிகர்களுக்கு சிறந்ததொரு முதன்மை அம்சமாக விளங்கியது. அத்திரம் நிற்க. எவ்வளவு ஒரு மென்மையான பதில், எவ்வளவு ஆழமான பதில்! அவன் கேட்கின்ற கேள்விக்கு அவள் தருகின்ற பதில். உயிருடன் சென்ற ஒரு மகள் தன்னினும் செயிருடன் வந்த விச்சேயிலை தன்னினும் தன்னுதல் வியக்கும் நல்லதோர் இயறார் என்ற வினாவிற்கு, பாண்டிமாதேவி சிறந்தவளா கண்ணகி சிறந்தவளா என்ற வினாவிற்கு சேரமாதேவி சொன்ன பதில் அத்திரம் நிற்க. அவரவர் நின்ற வழியிலே சிறந்தவர். கண்ணகி சிறந்தவளா அல்லது பாண்டிமாதேவி சிறந்தவளா என்று ஆய்வு செய்வதை விடுத்து அவரவர்கள் நின்ற வழியிலே சிறந்தவர்கள் என்று சொன்னாள். இந்த ஆழமான பதில்தான் இலக்கியதாரர்களிலும் சரி, நவீன இலக்கிய போக்குகளிலும் சரி முதன்மையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது என்பது தேவி கூறிய விடையாகும். இருபெரும் மகளிரில் உள்ளும் மிகச் சிறந்தவர் யார் என்று கூற வேண்டாம். பாண்டிமாதேவி பெருந்திருவுருக கண்ணகி தேவியை கொண்டாட வேண்டும் என்பது விடையின் பொருளாகும். சமூக வாழ்விலே பாண்டிமாதேவி போன்ற மகளிரும் வேண்டும், கண்ணகி தேவி என்ன பத்தினி தெய்வமும் வேண்டும் என்பதை உணர்வது கூடுமானால் இவ்விரு பெருமாதரின் இலட்சியங்களை நாம் கண்டறிதல் கூடுமானால் இலக்கிய இன்பம் நமக்கு சித்திக்கும், இலட்சிய வாழ்வு நமக்கு கைகூடும். இலக்கியங்களிலும் இலட்சியவாதிகளிலும் நாம் சமநோக்கம் பெற்று வாழலாம். இலக்கிய ரசிகர்களுக்கும் இலக்கிய விமர்சகர்களுக்கும் சேரமாதேவி கூறிய அத்திரம் நிற்க எனும் இலக்கிய மகா வாக்கியம் சாந்தி அளிப்பதாக. கண்ணகியா சீதையா, கம்பனா பாரதியா, வள்ளுவரா கம்பரா, யார் சிறந்தவர் என்பன போன்ற வினாக்களில் இருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு இவ்வாக்கியம் வழி செய்வதாக, இவ்வழியால் வாழ்வு சிறப்பாவதாக என்று கட்டுரை ஆசிரியர் சொல்லுகிறார். இன்றைய பட்டிமன்றங்களிலே அல்லது விவாத மேடைகளிலே நாங்கள் ஆழமாக பார்க்கின்ற தலைப்புகள் இது சார்ந்தவையே. ஆகவே நாங்கள் இரண்டிற்கும் வேறுபாடு கொள்கின்றோம், இரண்டையும் இரண்டு விதங்களிலே கட்டமைக்கின்றோம். பாரதியா கம்பனா, இளங்கோவா வள்ளுவரா, சீதையா கண்ணகியா, மாதவியா
அதே வேளையிலே கண்ணகியா. நாங்கள் சொல்வது எல்லாம் இலக்கிய ரீதியிலே பல்வேறுபட்ட மோதல்களை அல்லது ஆதாரபூர்வங்களை முதன்மைப்படுத்துவதாக கட்டமைத்திருக்கின்றோம். மாணவர்களே, இந்த மோதல்களும் இந்த ஆதாரபூர்வமான கட்டமைப்புகளும் ஏதோ ஒரு இடத்திலே நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அவரவர் தாங்கள் நிற்கின்ற வழியிலே சிறந்தவர்கள், அந்த வழியிலே நின்று மாறாதவர்கள், அந்த நிலையிலே அவர்கள் சிறப்புடையவர்கள் என்கின்ற உண்மையினை புரிந்து கொண்டால் இந்த உலகிலே சமநோக்கும் இலட்சியமும் முதன்மை பெறும் என்பது கட்டுரை ஆசிரியர் தருகின்ற உயர்நிலை தன்மை. அடுத்ததாக, மக்கள் வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலட்சியமேனும் இயைதல் வேண்டும். இலட்சியமில்லாத மனிதன் மனிதன் அல்ல. இலட்சியமில்லாத வாழ்வும் ஒரு வாழ்வன்று. இலட்சியமில்லாததை இலக்கியம் என வாதிப்பதும் மரபன்று. இலட்சியத்துக்காக உயிர் வாழ வேண்டும். உயிர் வாழ்வதற்காக இலட்சியத்தை கைவிடுதல் ஈமஞ்சேர் மாலை போல இழிந்திடப்பட்ட செயலாகும். ஆழமான வார்த்தை, அறிவான வார்த்தை. நமக்கு சொல்லுவார்கள், சில வார்த்தைகள் விடுகின்ற பொழுது அது ஆழத்திலே நம்மை தாக்கும். அவ்வாறு தாக்குகின்ற வார்த்தை தான் ஈமஞ்சேர் மாலை போல இழிந்திடப்பட்ட செயலாகும். உயிர் வாழ்தலுக்காக நாங்க இலட்சியத்தை கைவிட்டா ஈமஞ்சேர் மாலை போல இழியப்பட்ட வாழ்க்கை சொல்லுகிறார் கட்டுரை ஆசிரியர். மக்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் இலட்சியமுடையவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனும் இலட்சியத்தை கைவிட்டால் அவன் மனிதன் இல்லை. மனிதனாக பிறந்தால் கட்டாயம் ஒரு இலட்சியத்தை கையிலே தாங்க வேண்டும். மனித நாகரீகமும் அதைத்தான் உணர்த்துகிறது. இன்று உலகிலே பல்வேறுபட்ட சிந்தனைகளிலே, உயர் மரபினிலே, உயர் சிந்தையிலே இருக்கின்ற நபர்கள் இலட்சியங்களை கையிலே ஏந்தியவர்கள், தங்களுடைய வாழ்வை சிறப்பாக கட்டமைத்தவர்கள். இலட்சியம் ஒன்று இல்லாத மனித வாழ்க்கை வெற்று வாழ்க்கை. அப்படிப்பட்ட வெற்று வாழ்க்கையை நாங்கள் வாழ்வது பிரயோசனமற்றது. இலட்சியத்திற்காக நாங்கள் உயிர் வாழலாம். எனக்கு ஒரு இலட்சியம் இருக்கின்றது, அதை நாங்கள் அடைவதற்காக உயிர் வாழலாம். மனிதன் மனிதனாக வாழ இலட்சியம் வேண்டும். இலட்சியம் இல்லாததை இலக்கியம் என வாதிப்பதும் ஒரு மரபு இல்லை என்று சொல்லுகிறார். இலட்சியத்துக்காக உயிர் வாழலாம், ஆனால் உயிர் வாழ்வதற்காக இலட்சியத்தை நாங்கள் கைவிட்டால் சபம். ஈமஞ்சேர் மாலை, இறந்தவர்களுக்கு போடுகின்ற மாலை ஈமஞ்சேர் மாலை என்பார்கள். அந்த மாலை போல இழிந்திடப்பட்ட செயலாகும். அதைவிட கேவலமான செயல் நாங்கள் உயிர் வாழ்வது. அதுக்காக நாங்கள் எங்களுடைய உயிரையே விட்டுவிடலாம் என்பது கட்டுரை ஆசிரியர் இங்கு ஆழமாக சொல்லுகிறார். அந்த ஆழமாக சொல்கின்ற வார்த்தை தான் உண்மையான, உத்தமமான, உயர்வான வார்த்தை. இலட்சியம் அல்லது உயர் குறிக்கோள் என்பது ஒருவர் உண்ணும் உணவிலும் பருகும் நீரினும் அவருக்கு இனியது, உயிரினும் பார்க்க இவருக்கு இனியது. ஆழமாக சொல்லுகிறார் கட்டுரை ஆசிரியர். இலட்சியம் அல்லது உயர் குறிக்கோள் என்பது ஒருவர் உண்ணும் உணவினும் பருகும் நீரினும் அவருக்கு இனியது, உயிரினும் பார்க்க இவருக்கு இனியது என்று ஆழமாக சொல்வது இந்த இலட்சியம் சார்ந்த முக்கியத்துவத்தை காட்டுகிறது. நாங்கள் இலக்கியங்களினுடைய இலட்சிய தன்மைகளை பார்த்திருக்கின்றோம். ஈமஞ்சேர் மாலை போல இகழப்பட்டது நாங்கள் இலட்சியங்களை கைவிட்டு உயிர் வாழ்வது. இலக்கியம் நமக்கு தருகின்ற பாடங்களும் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற சிந்தனைகளும் இலட்சியங்களை ஆழமாக சொல்லி இருக்கின்றன. ஏதோ ஒரு இடத்திலே, ஏதோ ஒரு சிந்தனையிலே, ஏதோ ஒரு நோக்குடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இலட்சியம் 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 என்று இன்றைய பாடத்திலே மூச்சுக்கு 300 தடவை சொன்னாலும் எமக்கு ஒரு இலட்சியம் இல்லையாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாக இருக்கும். நாங்கள் உயிர் வாழ்வதை விட உயிர் துறப்பதை மேல் என்று புலவர்மணி அவர்கள் ஆழமாக சொல்லுகிறார். அதுதான் யதார்த்தமான உண்மை. இலட்சியங்கள் என்பது விரிவுடை கடல் போல,
சிந்தையிலும் உயர்ந்தது போல, எம்முடைய உயிரிலும் மேன்மை உடையது போல இலட்சியங்கள் காணப்படுகின்றன. மனித நாகரீகத்தின் நாங்கள் உடலாக எடுத்தால் அதனுடைய உயர் இலட்சியங்கள் என்பது ஒரு ஆழமான செய்தி. மாணவர்களே, இன்றைய வகுப்பினிலே நாங்கள் இலட்சியத்தையும் சமநோக்கையும் மாறுபட்ட கோணங்களிலே இணைத்து நோக்கி இருக்கின்றோம். இரண்டும் இரு கண்கள், இரண்டும் ஒரு தேரினுடைய இரண்டு ரதங்கள். ஒன்று இருந்து ஒன்று இல்லையாக இருந்தால் வாழ்க்கை என்கின்ற ரதம் நகராது என்பது மாணவர்களுக்கு மிகவும் தெளிவாக புரிந்திருக்கும். மாணவர்களே, இன்றைய வகுப்பினுடைய நேரமானது முடிவடைகின்றது. நாங்கள் நம்முடைய அடுத்த வகுப்பினிலே இலட்சியமும் சமநோக்கும் என்கின்ற பாடப்பரப்பில் மிகுதி பகுதியோடு இணைந்து கொள்ளலாம். நன்றி. என்றும் உங்களோடு நான். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.